இந்த வேலைக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்கள்ட்ட இருக்குமா? தேங்க்யூ சார். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? சார், நீங்க ஆல்ரெடி சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? எங்களால ஒரு 12 to 15 தான் கொடுக்க முடியும். சார், நீங்க என் ப்ரொஃபைல பாத்தீங்கல்ல, என் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இப்படி சொல்றீங்களே சார், இது ரொம்ப கம்மியா இருக்கு சார். இதுக்கு தாமா நாங்க ப்ரெஷரே போடுறோம். 5000 கொடுத்தா போதும், இதே வேலைக்கு வரிசையில நிக்கிறாங்க. இத பாருமா, இந்த சம்பளம் தான் கொடுக்க முடியும். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற கம்பெனி பாத்துக்கோங்க. தேங்க்யூ. Excuse me, ma'am. Yes, come in. வாங்க, take your seat. உட்காருமா. Thank you, madam. சொல்லுங்க. மேடம், என் பேரு சிவம். இது என்னோட பொண்ணு இனியா. இவளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். எந்த கிளாஸ்? 5th ஸ்டாண்டர்ட் மேடம். ஓகே. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வைஃப்? ஓ, நீங்க சிங்கிள் பேரண்டா? ஸ்கூல் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே, ஏன் இவ்ளோ லேட்டா அட்மிஷன் வாங்க வந்திருக்கீங்க? என்னோட நேட்டிவ் மதுரை மேடம். இவ அங்கதான் படிச்சிட்டு இருந்தா. இப்ப அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து 1 வீக் தான் ஆகுது. ஓ, எல்லாம் ஓகே தான். ஆனா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கூட இப்ப முடிஞ்சு போச்சே, அதனால இப்ப அட்மிஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆமா, போர்ஷன்லாம் இவ எப்படி கவர் பண்ணுவா? இல்ல மேடம், இவ 1 வீக் முன்னாடி வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கூட எழுதிருக்கா. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மேம், பிக்கப் பண்ணிடுவா. நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா எங்க ஸ்கூல்ல இவ்ளோ லேட்டா அட்மிஷன் கொடுக்கறது இல்ல சார். உங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. நீங்க வேணா நெக்ஸ்ட் இயர் வாங்க, பார்க்கலாம். எனக்காக வேண்டாம் மேடம், 1 இயர் வேஸ்டா போயிடும். இவளுக்காக பாருங்களேன் ப்ளீஸ். இல்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும்னா கூட நீங்க சொல்லுங்க. சார், நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்க பொண்ணுக்கு நாங்க அட்மிஷன் கொடுத்தா எங்க ஸ்கூல்ல நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவ அட்மிஷனால உங்க ஸ்கூலுக்கு என்ன ப்ராப்ளம் மேம்? எனக்கு புரியலையே. இவ நல்லா படிக்கிற பொண்ணு மேம், எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? சார், பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, உங்க கிட்ட. என்கிட்டயா? ஆமா சார், நீங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்களை வச்சுதான் நிறைய பிரச்சனை வருது. மேடம், நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா? சிங்கிள் பேரண்ட் ஆகணும்னு யாரும் பிளான் பண்ணிக்கிட்டெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வர்றது இல்ல. அஃப்கோர்ஸ், அது எங்க பிரச்சனை இல்ல. நீங்க பிரிஞ்சு வாழறதுக்கு நியாயமா 1000 காரணங்கள் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இன்னொரு உண்மையும் இருக்கு சார். அதுல உங்களோட குழந்தையும் மென்டலா அஃபெக்ட் ஆகுறாங்க. இல்ல மேடம், நீங்க சொல்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏத்துக்கவே முடியாத ஒரு காரணத்தை சொல்லி ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிமையை நீங்க மறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்க புரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையால உங்க குழந்தைங்க தான் நேரடியா பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற லவ் அண்ட் கேர்ல பாதி தான் சார் இவங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் நிறைய டைவர்ட் ஆகுறாங்க, ரூடாவும் பிஹேவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேட் ஹாபிட்ஸ்க்கும் பழகுறாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் மேடம். என்ன சொல்றீங்க? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு ஃபேமிலியோட இருக்கிற நிறைய குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்ற இந்த குறை இருக்கு. ஐ கேன் ப்ரூவ் இட். உங்களை மாதிரி பெரியவங்களே இப்படி பேசுறது தப்பு மேடம். நான் ஒரு லாயர். நான் நினைச்சா இந்த ஒரு விஷயத்தை வச்சே உங்க ஸ்கூல் மேலேயே என்னால கேஸ் போட முடியும். சார், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலே மினிஸ்டரோடது தான். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. பாருங்க அப்பா ப்ளீஸ் வேண்டாம்ப்பா, கோவப்படாத. சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட வேண்டாம். வா போலாம். மேடம், சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்களுக்கும் மேனஸ் தெரியும், மரியாதையாவும் நடந்துக்க தெரியும். நீங்க மனசுல மாட்டிட்டு இருக்கீங்களே கருப்பு கண்ணாடி, அதை முதல்ல கழட்டி ஏறிங்க. இனியா வா.
குட். உங்க ப்ரொஃபைல் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கம்பெனிக்கு ஏத்த ஆளுதான். சார் ஐ மீன் நம்ம கம்பெனியில் இருக்கிற வேகன்சிக்கு பொருத்தமான ஆள்னு சொல்ல வந்தேன். ஓகே, எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் salary. அது என்னன்னா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நானும் நீங்க நினைக்கிறத கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். சார் நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது கம்பெனியால நமக்கும் நம்மளால கம்பெனிக்கும் லாபம் கிடைக்கும். அதைத்தான் சொல்றேன். எனக்கு நீங்க ஓகே, என் கம்பெனி உங்களுக்கு ஓகேவான்னு நீங்க தான் சொல்லணும். அண்ட் யூ see என் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் தான் அவைலபிள். ஓகேன்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க பயப்பட தேவையில்லை, நான் இருக்கேன். ச்சீ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் ஓகே சொல்ற ஆள் நான் இல்ல. கூல் அன்பு செல்வி, கூல். ஏய், இன்னொரு தடவை என் பேரை சொன்ன அப்படியே பல்லு பேத்துருவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? இதுக்குதான் விளம்பரம் கொடுத்தியா? ஏன் உன்கிட்ட உன் பொண்டாட்டி இல்ல? வேலைக்கு போற பொண்ணுங்க தான் கிடைச்சாங்களா? ஹலோ, பிஹேவ் யுவர் செல்ஃப். நான் எவ்வளவு டீசெண்டா பேசினேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நான் பேசினதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதானே? அமைதியா இருந்த. இந்த ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக்லாம் இல்லாம நீ வேலையே செய்ய முடியாது. என்னது ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக்கா? அடி சிறுப்பால. ஏய், ஊர்ல எல்லாரும் என்ன உன்ன மாதிரி புறம்போக்குன்னு நினைச்சியா? கம்பெனி போர்ட மாட்டிக்கிட்டு இப்படி கேவலமான தொழில் பண்ணிட்டு இருக்க? நேர்மையா திறமையா உழைக்கிற பொண்ணுங்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஹலோ, ஏன் கத்துறீங்க? சீ, வாய் மூடு. இன்னொரு தடவை உன் கம்பெனி விளம்பரத்தை பார்த்த போலீஸோட வந்துருவேன், பாத்துக்கோ. ஜாக்கிரதை. அம்மா, வேலை கிடைச்சிருச்சாம்மா? எங்களையாலேயாம்மா? இல்லடா, அவங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் அம்மாக்கு ஒத்து வரல. அதான். அப்ப நம்ம வேற ஆபீஸ் போக போறோமா? எனக்கு பசிக்குதுமா. சரி வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போலாம். வெயிட் பண்ணுவாங்கல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க மேடம். என்ன மேடம் வேணும்? வெரைட்டி ரைஸ் என்னெல்லாம் இருக்கு? எல்லா ரைஸுமே இருக்கு மேடம். எனக்கு பிரியாணி தான் வேணும். பிரியாணி கூட இருக்கு மேடம். பார்சலா சாப்பிட போறீங்களா? இல்ல இல்ல, பிரிஞ்சி சாதம் 2, ஒரு தயிர் சாதம் பார்சல் பண்ணுங்க. சரி வாங்க. மா, எனக்கு பிரியாணி தாமா வேணும். டேய், சொன்னா கேளு. நாளைக்கு வாங்கி தரேன், ஓகேயா? சும்மா எனக்காக போய் சொல்லாதம்மா, எனக்கு வேணும். அம்மா தான் சொல்றாங்கல்ல, கேளுடா. சரி, உங்க 2 பேருக்கும் நான் மேங்கோ ஜூஸ் வாங்கி தரேன். சர்வர், சொல்லுங்க மேடம். 2 மேங்கோ ஜூஸ் கொடுங்க. சரிங்க மேடம். ஓகே. வாடா. மேங்கோ ஜூஸ் வந்துரும். என்னம்மா வேணும்? எனக்கு பிரியாணியே சொல்லுப்பா. 2 மட்டன் பிரியாணி பார்சல். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வா, வெயிட் பண்ணலாம். அப்பா, நான் பார்க்க பார்த்துட்டு இருக்கேன். சரி, பார்த்து வேற எங்கேயும் போயிடாத. ரோட பார்த்து கிராஸ் பண்ணு. ம், ம். மேடம், மேடம், தேங்க் வேற யூ. என்ன வேணும்? இல்ல வேணாம். கலை சாப்பிடு. டேய், குடி. வெயிட்டர், இங்க வாங்க. சொல்லுங்க சார். இன்னொரு பிரியாணியும் சேர்த்து சரிங்க சார். சீக்கிரமா கொண்டு சரி. வாங்க.
பார்சல் கட்டியாச்சுண்ணா. சரிப்பா நீ போ. சரிங்கண்ணா. பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல இல்ல மேடம் வேற என்ன வேணும்? மேடம் ம்? ரெடி ஆயிடுச்சு மேடம் சரிங்க பார்சல். ஏய் சீக்கிரம் குடிங்க. ம் குடி குடி. ஆமா ஆமா சார் உங்க பார்சல் ரெடி ஆயிடுச்சு சார். யா ம் ஜூஸ் கொடுங்க இந்தாங்க. அண்ணி உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சாரி மலர், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்ல அண்ணி, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆமா, போன விஷயம் என்ன ஆச்சு? ஒன்னும் செட் ஆகல மலர். கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம வீடும் பார்க்க போக முடியல. ஆமா, உன் வேலை என்னாச்சு? எனக்கும் ஒன்னும் கிளிக் ஆகல அண்ணி. அம்மா எனக்கு பசிக்குதுமா. அண்ணி நீங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி வாங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். அம்மா எனக்கு பிரிஞ்சி சாதம் தான் வேணும். அம்மா அப்ப எடுக்கு. தயிர் சாதம் இருக்குல்ல, அத நீ சாப்பிடு. நான் தான் பையன், ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு தயிர் சாதம் போதும். அம்மா இவனை பாருமா, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி இப்படியே பேசுறான். எனக்கு தான் பிரிஞ்சி சாதம் வேணும். நீ அக்கா, நான் தான் சின்ன பையன். நான் கேக்குறத நீ தானே விட்டு கொடுக்கணும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நானே விட்டு கொடுத்துட்டு இருக்கணுமா? அம்மா இங்க பாருங்க, எனக்கு தான் பிரிஞ்சி சாதம் வேணும். பாரதி, பிரிஞ்சி சாதம் உனக்கு மட்டும் வாங்கல. ஒரு பார்சல உன்னால ஃபுல்லா சாப்பிட முடியாது. வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா அவளுக்கும் கொடு. 2 பேரும் சண்டை போடாம ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நீயே பாக்குறல்ல மலர், இவன் பேசுறதெல்லாம் கேட்டல. எப்படிதான் இவனை வச்சு வளர்க்க போறேனே தெரியல. அண்ணி இவன் பேசுறத கேட்டா அப்படியே அம்மா பேசுற மாதிரி தெரியல உங்களுக்கு? அம்மாவும் அண்ணனும் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கூட இருந்தான்னா அவனே புரிஞ்சுப்பான். அம்மா சாப்பாடு வைமா. ஹாய் பிரியாணி. பாரதி. அண்ணி ஏன் அண்ணி, சாப்பிட்டுட்டு விடுங்க. மலர், நான் பிரியாணி வாங்கவே இல்ல. சீக்கிரமா சீக்கிரமா. பா வக்கீல, முதல்ல நான் சாப்பிட போறேன். சீக்கிரம் ஓபன் பண்ணு. பிரியாணி பொட்டலத்தை பார்த்ததும் பசி எடுத்துருச்சா? டன் டடாம். என்னடா இந்த ஊர்ல பிரிஞ்சி சாதம் தான் பிரியாணியா? பிரிஞ்சி சாதமா? இல்லையே, மட்டன் பிரியாணின்னு கேட்டு தானே நான் பில்லு போட்டு வாங்கிட்டு வந்தேன். பிரியாணிக்கான எந்த அடையாளமும் இல்ல. இது 100% பிரிஞ்சி சாதம் தான். யாரை ஏமாத்த பாக்குற? நான் உன் பொண்ணு. இல்ல நீயா, நான் பிரியாணி தான் வாங்கினேன். ஆதாரம் கண்ணு முன்னாடியே இருக்கு. தப்பா ஆர்கியூ பண்ணாத வக்கீல. அப்படியா? இரு, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இது பிரியாணி. சரிடா, உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பீஸ் ஏதாவது இருக்கும்ல, நீ கடை பாரு. இந்த உலகத்திலேயே பிரிஞ்சி சாதத்துல பீஸ் தேடுறது நம்ம குடும்பமா மட்டும்தான் இருக்கும். என்ன வக்கீல இப்படி சொதப்பி வச்சிருக்க? இல்ல, ஒருவேளை பார்சல் ஏதாவது மாறி இருக்குமோ? பார்சல் ஏதோ மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். யார் வாங்கினதோ?
அவங்களும் ஆசையா தானே வாங்கியிருப்பாங்க. போய் மாத்திட்டு வந்துடலாம். அண்ணி இல்ல எனக்கு பிரியாணி தான் வேணும். பாரதி சொன்னா கேளு, குடு. அண்ணி என்ன மலர்? விடுங்க அண்ணி, அவங்க சாப்பிடட்டும். என்ன மலர், அவங்க தான் சின்ன பிள்ளைங்க, தெரியாம சொல்றாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? விடுங்க அண்ணி, நீங்க ஒன்னும் பிளான் பண்ணி இப்படி செய்யலல்ல. பிரிஞ்சிக்கு பதில் பிரியாணிய அவங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணி, எதிர்பார்க்காம கஷ்டம் வரும்போது மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி எதிர்பார்க்காம சந்தோஷம் கிடைக்கும் போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, சாப்பிடட்டும். கலை, பாரதி, நீங்க சாப்பிடுங்க. சாரிடா, நான் தான் கவனிக்காம மாத்தி வாங்கினேன் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடு. பிரியாணி நினைச்சுக்கிட்டு இது நம்ம சாப்பிடலாம். ம், ம். அண்ணி, நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா. பா, லைட்டா பிரியாணி வாசனை வர மாதிரி இல்ல? ஆமாடா. என்ன மேஜிக் இது? பிரிஞ்சி சாதம் பிரியாணியா மாறிடுச்சு. ஆமா, பிரியாணியே தான். அட என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஆ, 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 என்னது இது? சின்ன புள்ள 10 அடி தூரத்துல வரும்போதே வாசனைய வச்சு பிரியாணின்னு சொல்லுது. ஆனா கண்ணுக்கு எதிர இருக்கும் போதே நீங்க என்னன்னு கேக்குறீங்க? ஆ, பிரியாணியா? ஆமா, பிரியாணியே தான். காலையில நீங்க கிளம்பும் போது இனியா உங்ககிட்ட கேட்டா அத நான் கேட்டேன். அதான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? ம். ஹலோ, இந்த பிரியாணிக்கு 350 ரூபாய், அப்புறம் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு 40 ரூபாய், தயிர் பச்சடிக்கு 30 ரூபாய். மொத்தம் சேர்த்து 420 ரூபாவா? ஐயோ பாவோன்னு பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்தா 420 ரூபாய்னு இழுக்குறீங்க. ஆ, இல்லைங்க, நீங்க சொன்ன அமௌண்ட்டை தான் நான் கூட்டி மொத்தமா சொன்னேன். சரி சரி சரி, இனிமே நானே தினமும் சமைச்சு கொண்டு வந்து தரேன். உங்களுக்கு ஒரு 150 ரூபாய், குழந்தைக்கு ஒரு 50 ரூபாய். இதை மட்டும் கொடுத்துருங்க. என்னப்போ இது? சரிங்க, கொடுத்துட்றேன். பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துட்றேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த ஏரியால இந்த மாதிரி பிரியாணியை நீங்க சாப்பிட்டுருக்கவே முடியாது. நாளைக்கு அந்த 200 ரூபாவை சேர்த்து கொடுத்துருங்க. ம், கொடுத்துட்றேங்க. பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து எங்களை வச்சே இந்த தெருவே வாங்க முடிவு பண்ணிட்டீங்க போல. ஆமா, நீங்க கொடுக்கற காசுல தான் நாங்க இந்த உலகத்தையே வாங்க போறோம். அப்புறம் இந்த வாங்க போங்கெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசுலாம் ஒன்னும் ஆகல. நீ வா போனே சொல்லலாம். சரி. பிரியாணி ஆற போகுது, சாப்பிடுங்க. அந்த குண்டு பேர்ல நல்ல பொண்ணாதான்டா இருக்கு. அப்ப அது சமைச்ச பிரியாணியும் நல்லா தான் இருக்கும். அவசரப்படாத வக்கீல, பிரியாணிய சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம சர்டிபிகேட் கொடுக்கலாம். ம், சரி, பாப்போம். டாடி, ம், சூப்பரா இருக்கு டாடி. ம், நாளைக்கு இதுக்கும் சேர்த்து காசு கொடுத்துருங்க. நிஜமாவாடா? ஆமா வக்கீல, நீயும் சாப்பிட்டு பாரு. இதுக்கு பேர் தான் பிரியாணி. சாப்பிட்டு பார்க்கறேன்.
எப்படி இருக்கு? ஆமாண்டா, சூப்பரா இருக்கு. ம்